முதல்ல பிரபஞ்சம், அப்புறம் நம்ம பால்வெளி மண்டலம், நம்ம கிரகம், அதுக்கப்புறம் மனுஷன், அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகள், உடல்ல இருக்கிற உயிர் அணுக்கள், அதுக்கப்புறம் அணு மூலக்கூறுகள், அப்புறம் அணுக்கள், அதுக்கப்புறம் கடைசியா ஆற்றல். இந்த மாதிரி சிந்தனையை தூண்டுறதுக்கு ஏகப்பட்ட தலங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் தான். நீங்க எந்த நகரத்துல வசிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல. உங்க எல்லாரோட உடம்புல இருக்கிற சக்தியை ஒண்ணு சேர்த்தா மொத்த நகரத்துக்கும் ஒரு வாரத்துக்கு ஒளி கொடுக்க முடியும். பெரும்பாலான மக்கள் இந்த பூத உடலை கொண்டு தங்களை வரையறுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு பூத உடல் மட்டும் இல்ல, நுண்ணோக்கி மூலமா பார்த்தா கூட நீங்க ஒரு ஆற்றல் தளமா தான் தெரிவிங்க. ஆற்றலை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது இதுதான். ஒரு குவாண்டம் இயற்பியலாளர் கிட்ட போய் உலகத்தை படைச்சது எதுன்னு கேட்டா அவங்க உடனே ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஆற்றலை விவரிக்க சொன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் இருக்கும். இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் எப்பவுமே இருந்திருக்கு, அதெல்லாம் வடிவத்துக்குள்ள நுழையுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இறை இயலாளர் கிட்ட போய் பிரபஞ்சத்தை படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா உடனே அவங்க இறைவன்னு பதில் சொல்லுவாங்க. இறைவனை பத்தி விளக்கத்தை கேட்டா அவர் இருந்தாரு, இருக்காரு, அவரை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அவர் அப்படியே இருப்பாரு, வடிவத்துக்குள்ள நுழைவாரு, வடிவத்துல இருந்து வெளியேறுவார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே விளக்கம் தான், ஆனா வார்த்தை பிரயோகத்துல தான் வித்தியாசம் இருக்கு.